ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து காமராஜரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக நான் தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்தோம்னா, கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராசர். காரணங்கள் பார்த்தோம்னா, இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தியிருப்பார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார், சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ இதன் காரணமாக தான் பெரியார் வந்து கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியிருப்பார். ஸோ கல்வி கண் திறந்தவர் என்று பெரியார் வந்து காமராஜரை பாராட்டியதற்கு காரணம் பார்த்தோம்னா, இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்திருப்பார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார், சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ அதனால தான் பெரியார் வந்து கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியிருப்பார். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே இதில் கரெக்டு தான். இப்போ ஸோ தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராஜர் தான். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராஜர். ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பார்த்தோம்னா, கல்வி கண் திறந்தவர் என்ற காமராஜரை பாராட்டியவர் யாருன்னா பெரியார். கரெக்டு தான். கல்வித்துறையில் விதிகளை கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் யாருன்னா காமராஜர். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு தான். இதில் கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யாருன்னா பெரியார் தான். கல்வித்துறை விதிகளை மாற்றி மாணவர்களுடைய நலன்களுக்காக அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடத்தை திறந்தவர் யாருன்னா காமராஜர் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுனா 1937. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டுனா 1954. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டுனா 1954. ஸோ அதுக்கு அடுத்தது தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யாருன்னா காமராஜர் தான். தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யாருன்னா காமராஜர் தான். காமராஜரின் அரசியல் குரு வந்து பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி தான். காமராஜரின் அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. ஸோ அதுக்கடுத்தது அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளதுன்னா காமராஜருடைய பிறந்த நாள் தான். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளதுன்னா ஸோ காமராஜருடைய பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிகளுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யாருன்னா காமராஜர் தான். ஸோ தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யாருன்னா காமராஜர் தான். ஸோ காமராஜர்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் மாப்போ சிவஞானம் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ கூற்று 1. மாநகராட்சியின் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் வந்து ராஜாஜி. ஸோ அது தப்பு. மாப்போசி தான் அக்கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் அக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஸோ கூற்று 2 மட்டும்தான் இதில் கரெக்டு. ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். தமிழகத்தின் தலைநகராக சென்னையை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்தோம்னா, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யாருன்னா மாப்போசி. ஸோ காரணம் வந்து பார்த்தோன்னா, ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது. ஸோ கரெக்டு தான். ஸோ ஆந்திராவின் தலைநகராக சென்னை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஒரு கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யாருன்னா மாப்போசி. ஸோ இந்த பாயிண்ட்டு மட்டும்தான் மாப்போ சிவஞானத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒரே பாயிண்ட்டு தான் எடுக்கிறாங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவரை பற்றி கேட்டிருக்கிறது அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்தது காயித்தே மில்லத்து. ஸோ இவங்கெல்லாம் இப்போ புது சிலபஸில் வராங்க. அதனால் ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக இவங்களை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் காயித்தே மில்லத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ புது புக்கில் இன்னமும் கண்டென்ட் இருக்குது, வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, அதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. ஸோ மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடைக்கு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னா காயித்தே மில்லத்து. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னா காயித்தே மில்லத்து. ஸோ அதுக்கடுத்ததான் பேரறிஞர் அண்ணா இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டும், வன்முறை இரு பக்கமும் கூறு உள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. இது கரெக்டு தான். அவர் தான் சொல்லியிருப்பார். 2010ஆம் ஆண்டு அண்ணாவின் அந்த நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே இதில் சரிதான்.
ஸோ அதுக்கு அடுத்ததான் நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏறும், அது புது முறுக்கு ஏற்படும் என்றவரை, அதாவது என்று கூறியவரை தேர்வு செய்க. ஸோ பேரறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ அதுக்கடுத்த திரை உலக அகத்தியர் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான். திரை உலக அகத்தியர் யாருன்னா அறிஞர் அண்ணா. ஸோ பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எதுனா கலிங்கத்து பரணி. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எதுனா கலிங்கத்து பரணி. ஸோ அதுக்கடுத்து தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷாம் என பாராட்ட பெற்றவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷாம் என பாராட்ட பெற்றவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. ஸோ அவ்வளோதான், அறிஞர் அண்ணாவை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.